ஹே ஹலோ விஜய் விவர். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த ப்ராடக்ட் தான். ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட் தான். ஸோ அன்பாக்ஸ் பண்ணிட்டு அது எப்படி இருக்குன்றதையும் நான் அப்படியே சொல்லிடுறேன். என்ன ப்ராடக்ட் அப்படின்னா, ஆப்பிள்லேயே ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் ப்ரைஸ் வைஸில் பட் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்க ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு இது தெரியாது இருக்கதே. இன்னும் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 1300 400 ரேஞ்சில் ஏதோ ஒரு ஹெட்ஃபோன்ஸ் லைக் எனி பிராண்ட் யூ டேக் வாங்கிடுவாங்க. ஆனால் 2000 ருபீஸ் பட்ஜெட்டில் ஆப்பிளில் ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது. அதுவும் 3.5mm ஜாக்னு தராங்க, டைப் சியும் தராங்க, லைட்னிங்கும் தராங்க. ஸோ இந்த மூணில் நீங்கள் எது வேணால் வாங்கிக்கலான்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஆப்பிளில் இந்த மாதிரி ஒரு வயர்டு ஹெட்செட் இருக்குன்னு. ஏன்னா ஏர்பாட்ஸ் வந்தாலும் இன்னும் வயர்டு விட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருந்தாலும் சரி, இல்லை எனி ப்ராடக்ட் விச் கேன் யூஸ்ட் வித் ஹெட்ஃபோன்ஸ். ஸோ நீங்கள் ஹெட்ஃபோன் வாங்கணும் அப்படின்னு ஐடியா பண்ணீங்கன்னா, இந்த 2000 ருபீஸ்க்கு ஆப்பிளில் இந்த ஹெட்ஃபோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லிசனிங் குவாலிட்டி ஆகட்டும் எல்லாமே வேற லெவலில் இருக்கும். ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதோட ஃபீல் எப்படி இருக்கும்ன்றத நான் சொல்கிறேன். ஸோ பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான். குட்டியோண்டு ஹெட்ஃபோன் தான். நான் ஆப்பிள் பேக்கேஜிங்கில் பெரிய கவரில் கொடுத்துருக்காங்க வழக்கம் போல். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பிரிக்கிறேன். ஃபுல் க்ளூ போட்டு பயங்கரமாக ஒட்டிக்கிறேன். கஷ்டமாக தான் இருக்குது. கிளிக்க ட்ரை பண்ணுற முடியல. சாரி, கொஞ்சம் பேக்கேஜிங் டஃப்பாக தான் இருக்குது. ஸோ நல்லா கில் ஃபுல்லாக வந்து பிரிண்டட் பில் வச்சுருக்காங்க, என்ன ப்ரைஸ் எல்லாமே. ஸோ கஸ்டமர் காப்பி கவருக்குள்ளே இன்னொரு கவர் இருக்குது. ஸோ அந்த கவரில் பார்த்தீங்கன்னா யா ரொம்ப பெரிய பேக்கிங். இந்த இந்த குட்டியோண்டு பாக்ஸ்க்கு இப்படி ஒரு பெரிய கவர், இப்படி ஒரு பெரிய கவர் வச்சு அனுப்புகிறாங்க. மேபி சேஃப்டி பர்பஸ் நினைக்கிறேன். ஸோ இதுதான் நான் வாங்கின அந்த ஆப்பிள் ப்ராடக்ட் இயர்பாட்ஸ். என்ன பண்ணியிருக்கேன்னா டைப் சியில் வாங்கியிருக்கேன். ஸோ டைப் சி வந்து ஏன் வாங்கினேன்னா, இப்போ எல்லாமே டைப் சி ஆயிடுச்சு. என்னோட லேப்டாப் டைப் சி தான். என்னோட ஃபோன் மட்டும் இன்னும் லைட்னிங்காக இருக்குது. நான் 11 ப்ரோ மேக்ஸ் இருக்கனால நான் அந்த ஃபோன் அப்கிரேட் பண்ணேன்னா திருப்பியும் வந்து டைப் சிக்கு போயிடும். அதனால சேஃப்டிக்கு இப்போயே நான் டைப் சி வாங்கிட்டேன். ஸோ பேக்கிங் ஆப்பிள் சொல்லவே வேணாம், சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இப்படி டியர் பண்ணோன்னா ஒரே ஒரு ஓப்பன் தான். டியர் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோன்னா உள்ள இன்னும் இருக்கு இயர்பாட்ஸ். ஸோ இயர்பாட்ஸ் இதில் நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணும்போதே ஒவ்வொன்றுக்கும் ஒரு சவுண்ட் வர மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்க மைன்யூட்டாக ஒரு ஹாப்பினஸ் சவுண்ட், அன்பாக்ஸ் பண்ணுற சவுண்ட் வர மாதிரி. அதெல்லாம் ஆப்பிளோட பேக்கிங் ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு அந்த ஃபீல் கொடுக்கணும், அன்பாக்ஸ் ஃபீல் கொடுக்கணுன்றதா. என்னால் ஏஎஸ்எம்ஆர் மாதிரி காட்ட முடியுமான்னு தெரியல, பட் இருக்குது இதில் சவுண்ட் அப்படியே இருக்கும். ஸோ எஸ், கட் பண்ணேன்னா அவ்வளோதான். ஸோ இந்த இயர்பாட்ஸ் தான் நான் வந்து ஆர்டர் போட்டது டைப் சியோட. ஆப்பிள் இயர்பாட்ஸில் என்னென்னா குவாலிட்டி சூப்பராக இருக்கும். பேசிக்கலி நீங்கள் ஏர்பாட்ஸ் வந்து ஒரு 10K 12K கிட்ட போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஏர்பாட்ஸ் என்னன்னா இந்த 2 தான். கீழே இந்த வயரை மட்டும் கட் பண்ண வெர்ஷன் தான். அப்படிதான் அட்லீஸ்ட் நான் ஃபீல் பண்ணுவேன் எப்பயுமே. ஏன்னா சவுண்ட் டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றுமே இருக்காது. பர்ஃபெக்டாக இதில் நீங்கள் கேட்டாலும் சரி, இதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷும் சரி அப்படியே ஏர்பாட்ஸில் இருக்கும். இதில் என்ன கேட்குறீங்களோ அதே தான். என்ன எக்ஸ்ட்ரா இதில் வயர் இருக்கும். இந்த வயர் எடுக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு வயர் எடுக்கிறதுன்னு இல்லை, அதில் தான் கன்வீனியன்ஸ் இருக்குது. நீங்கள் எங்கே போனாலும் ஈஸியாக எடுத்து போட்டுக்கலாம். இந்த வயர் சுற்றுற பிரச்சனை அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ ஏர்பாட்ஸ் வந்து ஒரு 10K கொடுத்து வாங்குறீங்க, எனக்கு ஏர்பாட்ஸ் வாங்குறதுல பட்ஜெட் இல்லை அப்படின்னா தாராளமாக இந்த இயர்பாட்ஸ் நீங்கள் வாங்கலாம் 2Kக்கு. நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு ஆகட்டும், எனி ஃபோன் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கால் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். கால் பேசிக்கலாம் மைக்ரோஃபோன் இருக்கிறதுனால. சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே ப்ரீமியமாக இருக்கும். அதே மாதிரி இதோட ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா காதுக்குள்ளே நீங்கள் வைக்கும்போது, நான்லாம் இதை வச்சுட்டு இந்த வயர்ட் நான் வந்து ஒரு 3 இயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏர்பாட்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி. இந்த வயர்ட் ஹெட்ஃபோனை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் என் காதில் வச்சுட்டு நான் யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். அப்போ கூட எனக்கு வந்து ஒரு பெயினோ எதுவுமே எனக்கு ஃபீல் ஆனதில்லை. இன்னொன்று என்னென்னா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போட்டிருக்கேன்றதே நான் மறந்துடுவேன்.
ஒரு மத்தியானத்துக்கு மேல, ஈவினிங் மேல என் காதுல இருக்கிறதே எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப லைட் வெயிட்டடா, கரெக்ட்டான ஃபிட்ல இது இருக்கும். கால் குவாலிட்டீஸ் ஆகட்டும், சாங் மியூசிக் ஆகட்டும், எதையுமே இத அடிச்சுக்க முடியாது. அதே மாரி இந்த வயர் குவாலிட்டி நான் ரஃப் யூசேஜ் பண்ணா கூட ஒரு 2 இயர்ஸ் கிட்ட தாராளமா வரும். அந்த அளவுக்கு பில்டு நல்லாருக்கும். அதுவுமே இப்பலாம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பேண்ட்ஸ் தராங்க. Amazonல விக்கிது. $200 கிட்டன்னு நெனைக்கிறேன். அத போட்டீங்கன்னா, இந்த பெண்ட் ஆகுற இடத்துலயும் டேமேஜ் ஆகாம இருக்கும். ஸோ, ஐ ஹைலி ரெக்கமெண்ட் திஸ் ஆப்பிள் ப்ராடக்ட். நீங்க கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. இன் கேஸ் நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா, எப்டி இருக்கு அதோட ஃபீல்ன்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் ரொம்ப இன்ட்ரஸ்டடா காத்துட்டு இருப்பேன். ஏதாவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா, இதுதான் என்னோட ஆப்பிள் ஏர்பாட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூன்னு சொல்லலாம். ஏன்னா, ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கறனால நான் எல்லாத்தையுமே நான் சொல்ட்டேன். எப்படி ஃபீல் இருக்கும் எல்லாமே. ஸோ நீங்க ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களோட ஃபீலிங் எப்படி இருந்தது? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்ற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன் கேஸ் நீங்க நியூவா வாங்க போறீங்கன்னா, வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான். இதோட வீடியோ முடிஞ்சது. See you all in next video. Bye bye.